ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லோட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 6 சட்டங்களில் 64வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. அதாவது என்னென்னா, சிலை வழிபாடு வணங்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பைபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ போல் ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம பாடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓடி ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. சிலை வழிபாட்டை விட்டு ஓடு, பக்தி விசுவாசம் தினம் தேடு. சிலை வழிபாட்டை விட்டு ஓடு, பக்தி விசுவாசம் தினம் தேடு. நீ தினம் தேடு. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டும் ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா, 1 யோவான் 5வது அதிகாரம் கடைசி வசனம். என் பிள்ளைகளே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், 1 யோவான் 5வது அதிகாரம் கடைசி வசனம். என் பிள்ளைகளை விக்கிரக ஆராதனைக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் குட்டி வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி இந்த வசனத்தோட கருத்து இது ஒன்றும் எல்லாருக்கும் தெரியும். சிலை வழிபாடு செய்யக்கூடாது. ஏன்னா கடவுள் வந்து வானத்தையும் பூமியும் அண்ட சராசரின், அதாவது வானாதி வானங்கள், அவருடைய மகத்துவங்கள், அதாவது வானத்தில் உள்ள அதிசயங்கள், அதாவது நம்ம சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் வந்து யாரும் கடவுளை உருவாக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் தான் நம்மளை உருவாக்குனார். கடவுளை யாரும் நம்ம உருவாக்கி நம்ம வணங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் வந்து ஆவியாக இருக்கிறாரு. கடவுள் வந்து அவர் வந்து கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பெரியவராக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் என்ன கடவுள் பார்த்தீங்கன்னா, மனிதர்களில் பலவிதமான பாஷைகள், பலவிதமான மனிதர்கள், பல விதமான விலங்குகள் பார்த்தா விலங்குகளில் பலவிதமான விலங்குகள், பறவைகள் பார்த்தீங்கன்னா பலவிதமான பறவைகள், கடலில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மீன்கள். அப்படி கடவுள் வந்து பார்த்தா ஒரு படைப்புகள் வந்து அற்புதமானவை ஃப்ரெண்ட்ஸ். மரங்களில், மலர்களில், கொடிகளில், கனிகளில் எவ்வளோ வித்தியாசமான ஒவ்வொரு வித்தியாசமாக கடவுளுடைய படைப்புகள் வந்து அவர் வந்து கிரகிக்க அவரை வந்து இமேஜினேஷன் அப்படி அவர் வந்து பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து கடவுள் வந்து யாரும் இதுதான் கடவுள், இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிலர் வந்து சில வழி போடுறாங்க. ஆனால் கடவுள் வந்து அவர் ஒருபோதும் இப்படி தான் இருப்பார் சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் வந்து மதங்கள் 1008 மதங்கள் இருக்குது. இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, புத்திஸ் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, இன்னும் பலவிதமான மதங்கள், பலவிதமான தெய்வங்கள், பலவிதமான கடவுள்கள் வந்து நம்ம அநேக நாடுகளில் வழிபடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வந்து எல்லாருக்கும் மேலான ஒரு கடவுள் இருக்கார். அவர் தான் பிதாவாகிய தேவன். அவர் வந்து யாரும் அவர் பார்க்கவும் முடியாது, அவர் இப்படி தான் இருப்பார்னு சொல்லவும் முடியாது. அவர் வந்து அவர் பெரிய ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவர் படைப்புகள் வைத்து அவர் கடவுள் எவ்வளோ பெரியவர் என்று நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் கூட்டு இந்த வசத்தோட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிலையெல்லாம் வைத்துட்டு தான் கடவுள் நம்ம சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு அறியாமல், அது வந்து நம்ம அப்படி கடவுள் வந்து அப்படி இருக்கக்கூடாது. அப்படி வந்து நம்ம அதை இப்படி தான் இருப்பார் நம்ம சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் வந்து அவர் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு அவர் பெரியவராக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் அந்த வசனோட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கருத்து கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்தில் அதாவது என்னென்னா, இப்போது மதங்களில் பார்த்தோன்னா அநேக வேதங்கள் இருக்கிறது. குரான் இருக்குது, பைபிள் இருக்குது, கீதை வேதம், ருக்வேதம், அதர்வன வேதம், இன்னும் வேதம் இருக்குது. இன்னும் அநேக ஒவ்வொரு மதங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு வேதங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜெயின்ஸாக இருக்கலாம், புத்திஸாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த சாய்பாபா சொல்கிறாங்க. அவங்க எல்லா மதங்களும் எல்லாரும்
எல்லாருக்கும் வேதங்கள் கொடுக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வேதங்கள், எல்லோரும் வேதங்கள் வைத்திருக்காங்க. அந்த வேதத்தில் உள்ள கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல நல்ல நம்ம குணங்கள், இந்த பூமியில் மனிதர்கள் எப்படி சந்தோஷமாக வாழறது, எப்படி நிம்மதியாக வாழறது, எப்படி ஒழுக்கமாக வாழறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேதங்களும் வந்து நமக்கு வழிகாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா வேதமும் சரி, குரானும் சரி, கீதையும் சரி, பைபிளும் சரி, எல்லா வேதங்களும் மனிதர்கள் வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாடோட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா வேதங்களும் வழிகாட்டுது. எல்லா தேவர்களும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பைபிள் அதாவது விசேஷம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அநேக நல்ல கருத்துக்கள் என்னுடைய கருத்தில் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய பர்சனல் சொந்த கருத்தை நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய கருத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற வேதங்கள் காட்டிலும் பைபிள் அதாவது விசேஷம் புதிய ஏற்பாட்டில் நல்ல நல்ல சட்டத்திட்டங்கள், மனிதர்கள் வாழ தேவையான சட்டத்திட்டங்கள், ஒழுக்கமான காரியங்கள் மற்ற வேதத்தை விட புதிய ஏற்பாட்டில் பைபிளில் நிறைய கொடுக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏன் சொல்ல வரனா, இது நம்ம வந்து கடவுளை வந்து நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்க, நோன்பு இருக்கிறாங்க, உபவாசம் நோன்பு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கடவுளை தேடி மலைகள், பெரிய பெரிய மலைகளுக்கு போகிறாங்க, பெரிய பெரிய கோயில்களுக்கு போகிறாங்க. சில பேர் கால் இல்லாமல், சில பேர் வந்து பார்த்தா காலில் நடந்து போகிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அம்பு குத்துறாங்க. சில பேர் அதாவது தெய்வத்தை வந்து அவங்க வந்து கனப்படுத்த முடியும், அவங்க தெய்வத்தை கனப்படுத்த முடியும், அவங்க அநேக காரியங்கள் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் செய்யறதுனால கடவுள் நம்மளை ப்ளஸ் பண்ண ஒரு ஆசிரியர் நம்ம கூடவே இருப்பார் சொல்லிட்டு நிறைய அநேகருடைய மதத்தாருடைய அநேக மக்களுடைய நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த நம்பிக்கையில் நான் எதுவும் சொல்ல விரும்பல. என்னை கற்றுனா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மனிதர்கள் நம்ம ஒழுக்கமாக நம்ம வாழும்போது, அதாவது என்னென்னா சட்டத்திட்டங்கள், ஒழுக்க நெறிகள், அதாவது என்னுடைய தரப்பில் புதிய ஏற்பாட்டில் பைபிளில் அநேக நல்ல நல்ல சட்டத்திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்திட்டம் எப்படி வாழும்போது வாழும் கடவுள் நம்ம கூடவே இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழையுடைய சிரிப்பில் இறைவனை காணலாம். கடவுளை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம மனிதர்களாகி நம்ம ஒருவருக்கொருவர், நம்ம நண்பர்களா, உறவினர்களா, நம்ம உண்மையான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புள்ளவர்களாக இருக்கும்போது கடவுள் நம்ம கூடவே இருப்பார் சொல்லிட்டு கடவுளே வந்து சொல்லியிருக்கிறார். அது எல்லா வேதத்துலையும் இருக்குது. ஆனால் விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் பைபிளில் அநேக நல்ல சட்டத்திட்டம் கொடுக்கப்படுது. அந்த சட்டத்திட்டப்படி வாழும்போது கடவுள் நம்ம கூட இருப்பார். மனிதர்கள் மத்தியில் நம்ம சந்தோஷமாக, நம்ம சமாதானமாக, நம்ம நிம்மதியாக, நம்ம ஒரு எந்த ஒரு அதாவது மத வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல், கலாச்சாரங்கள் வேறுபாடு, அநேக வேறுபாடுகள் இல்லாமல் மனிதர்கள் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும் சொல்லிட்டு நான் வந்து புதிய ஏற்பாடு பைபிள் புதிய ஏற்பாடு அறிஞ்சு உணர்ந்து நான் அதிலிருந்து எடுத்துக்கொண்ட சட்டங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 100 சட்டங்கள் இன்றைக்கி 64 சட்டம் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவே இன்னும் பாக்கி இருக்குது. அப்போ என்னுடைய கருத்துனா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் நம்ம அன்பாக இருக்கும்போது இந்த சட்டத்திட்டங்கள்லாம் பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த சட்டத்திட்டங்கள்லாம் சின்ன சின்ன சட்டங்கள் தான். ஆனால் அதன்படி வாழும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த பூமியில் ஒரு நல்ல மனிதனாக, அதாவது கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து, புத்திஸ்ட் அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல மனிதனாக நம்ம வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சக மனிதர்களோட சந்தோஷமாக நம்ம நிம்மதியாக வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் கற்றுக்கொண்டது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னா இவ்வளோ பெரிய மேன்மையான சட்டத்திட்டங்கள் கொண்ட பைபிள் புதிய ஏற்பாட்டில் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதாவது கடவுள் சில வழிபாடுகள் பண்ணுறவங்கள அது பிசாசுன்னு சொல்கிறாங்க. அதை வழிபாடுகளை வந்து பிசாசின் மக்கள்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அதாவது தாங்கள் தான் பர்ஃபெக்ட், நாங்கள் தான் நீதிமான் நினைத்துக் கொள்கிற கிறிஸ்தவர் நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற தெய்வங்கள்லாம் பேய், மற்ற மனிதர்கள்லாம் வந்து பிசாசுனி பிள்ளைகள், மற்ற மனிதர்கள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே நினச்சிக்கின்னு மற்ற மனிதர்களை வந்து அவங்க தவறாக அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஏன் அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ சர்ச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க. வந்தோடனே சர்ச்சுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தசம்பாகம் கொடுக்கும் 10ல் அதாவது ஒரு 20,000 சம்பாதிச்சா 2,000 கொடுக்கணும், 10ல் ஒரு பர்சன்டேஜ் 20,000 கொடுத்தா 20,000 சம்பாதிச்சா 2,000 கொடுத்துடணும்
அதுக்கப்புறம் என்ன அந்த வாரம் வாரம் காணி கொடுக்கணும், தசமாக கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு கருத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா அப்போது சர்ச்சுக்கு வரவங்க நம்ம இதெல்லாம் கொடுங்க, தசமாகலாம் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. எல்லாரும் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கொடுக்கும்போது வாங்கிக்கலாம், எல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா வேதனையும் இருக்குது, கொடுக்கும்போது வாங்கிக்கலாம். விருப்பப்பட்டு மனம் விருப்பப்பட்டு கொடுக்கும்போது பாஸ்டர் ஃபாதர் அங்கே சர்ச்சு ஃபாதர்லாம் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா சபையில் வந்து சில நல்ல நல்ல காரியம், சில திருமணம் நடக்கும், சில பேர் அந்த கரண்ட் பில்லு கட்டணும், சில விருப்பப்பட்டு கொடுக்கும்போது வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கட்டாயப்படுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுத்ததே ஆகணும், அப்போ தான் கடவுளை ஆஸ்வதிப்பார்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. இதனால் நல்ல சட்டத்திட்டங்கள், அதாவது மேன்மையான உபதேசங்கள் வந்து பைபிள் இருக்குது, ஏசப்பா சொல்லியிருக்காரு. இந்த உபதேசங்கள் வந்து அநேகர் வந்து இந்த உபதேசத்தை விட்டுட்டு தேவையில்லாத மற்ற மார்க்கத்தர தவறாக பேசுறது, தவறு நத்துறது, இந்த காணிக்கை தசமம் கொடுக்க கட்டாயப்படுத்துறது, இதனால் நிறைய பேர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது என்னென்னா மென்மையான உபதேசம் கரெக்டுங்க, நீங்கள் வாயில சொல்கிற அளவுக்கு அநேக மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் கிறிஸ்தவர்கள் சொல்கிற ஒரு தாட்ஸ் என்னன்னா, யார் தசமமும் காணிக்கை கட்டாயப்படுத்தாதீங்க, கொடுத்தா வாங்கிங்க, கட்டாயப்படுத்தாதீங்க, அதை பற்றி பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1 பேர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஈவான் ஆதத்துக்காக ஓய் செய்யணும்னு சொல்கிறாரு. பவுல் பார்த்தீங்கன்னா அவர் ஓய்ச்சி தான் அவர் சாப்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். பவுல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ போட்டு ஃப்ரெண்ட்ஸ். பவுல் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் அவர் வந்து கையேந்தாதபடி சில அவர் ஓய்ச்சி தான் சாப்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எந்த ஒரு ஃபாதரும் சரி பாஸ்டரும் சரி காணிக்கு வந்து கட்டாயப்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மற்ற மக்களை வந்து மற்ற தெய்வங்களை பிசாசு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. மற்ற மதஸ்தரை வந்து பிசாசு பிள்ளைன்னு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க நம்ம கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்துக்கள் மக்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்துக்கள் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்க அவ்வளோ பணிவு, கனிவு, அன்பு, யாருன்னு தெரியல கூட வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க சொல்லி தண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்னுடைய பார்வையில் அவங்களுடைய வேதத்தில் வந்து குறைவான சட்டத்திட்டங்கள் தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய பண்புகள் பாருங்கள், நற்பண்புகள் அவ்வளோ அன்புள்ளூரில் இருக்காங்க, கனி உள்ளூராக இருக்காங்க, பாசமலூரில் இருக்கிறாங்க, அநேகர் நேசிக்கிறாங்க. ஆனால் அந்த கிறிஸ்டின்னு சொல்லிக்கிற மேன்மையான உபதேசம் பெற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற நற்பண்பு கூட இவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்தவர்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போது கிறிஸ்தவன் சொல்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய அன்பை உங்களுடைய நற்பண்புகளை அவங்களுக்கு காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உபதேசத்தில் கம்மியாக பெற்றிருந்தாலும் அவங்க எல்லா வேதத்துலேயும் நற்பண்பு சொல்லப்படுது. ஆனால் என்னுடைய பார்வையில் உபதேசம் வந்து மேன்மையான சட்டத்திற்கு புதிய ஏற்பட்ட பைபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது பைபிள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அவங்க வந்து ஒரு 70% நற்பண்புகளாக வாழ்ந்தாங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 90% நம்ம அவங்கள காட்டி நம்ம நற்பண்புகளாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது கடவுள் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஒழுக்கமே இருக்காது, சாட்சி இருக்காது, நற்பண்புகள் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, மற்ற தெய்வங்களை தாக்கி பேசுறது, மற்ற மதஸ்தரை தாக்கி பேசுறது, பிசாசு சொல்கிறது, அதெல்லாம் தவறு ஃப்ரெண்ட்ஸ், முற்றிலும் தவறு ஃப்ரெண்ட்ஸ். மனிதர்கள் நம்ம எல்லாமே எல்லா தேவர்களும் நல்லா வாரி தான் கொடுத்துருக்காங்க. மென்மையான உபதேசம் பெற்றுக்கொண்டிருக்க கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம மற்றவங்களுக்கு வந்து நற்பண்புகளை காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், யாரும் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா நகை போடுறதில்ல, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து குணங்கள் தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பண்புகள் தான் முக்கியம், நற்பண்புகள் தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய மனசு வந்து குழந்தை போல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக பார்த்து நல்ல சட்டத்தை பெற்றுக்கொண்டு இருக்க கிறிஸ்தவர்களை பண்ணணும். அந்த சட்டத்திட்டங்களை அநேகருக்கு சொல்லணும். நம்ம ஒழுக்கமாக தானே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மற்றவங்க சொல்லும்போது அவங்க கேட்டு அவங்க வழி தெரியாமல் இருக்கிற, திசை தெரியாமல் இருக்கிற சட்டத்திட்டங்கள் குறைவாக இருக்கிற அவர்கள் வந்து மனம் திரும்ப முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தா ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நீங்கள் மற்ற மதத்தையோ மற்ற மதஸ்தரை தாக்கி பேசாதீங்க, கேவலமாக பேசாதீங்க. நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா, உண்மையான சட்டத்திட்டங்கள் நீங்கள் பெற்று கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு முன்பாக அவங்கள காட்டி நற்பண்புகளாக நீங்கள் வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிறிஸ்தவ பற்றி சொல்லவே தேவையில்ல, ஒரு உபதேசம் பற்றி சொல்லவே தேவையில்ல, நீங்கள் நல்ல குணாதிசயங்களெலாம் வாழுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உண்மையாகவே அந்த சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களும் வாழ அவங்க விரும்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அதனால் ஃப்ரெண்ட்ஸ் என் ரெக்வஸ்ட் கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்கு முன்பாக சாட்சியாக நற்பண்புலாம் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். சட்டத்தெல்லாம் பார்த்துவாங்க. இன்னும் ரட்சிக்கப்படாத, அதாவது நான் சத்தியத்தை மேன்மையான சட்டத்திட்டங்களை அறியாத மற்ற இந்து சகோதரர், முஸ்லீம் சகோதரர் இந்த செய்தி பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி புதிய ஏற்பாடை வாங்கி அதில் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சட்டத்தில் கொடுக்கப்படுது. அதான் இந்த இந்த சட்டத்திட்டம்லாம் பார்த்துட்டு வாங்க. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடவுள் வந்து ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரே ஒரு பிதாவாகிய தேவன் ஒரே ஒரு கடவுள் தான். நம்ம வந்து அதை அவருடைய வெளிப்பத்தை தான் ஏசப்பா வந்து மனு அவதாரம் எடுத்து வந்து இந்த சட்டத்தை எனக்கு கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம சட்டத்திட்டங்களை மாதிரி நம்ம ஒழுக்கமாக வாங்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேதனுடைய நோக்கமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புதிய ஏற்பாடு பைபிள் வாங்கி வாசிங்க, படித்து பாருங்கள். நீங்கள் சர்ச்சு கூட போகாதால ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சர்ச், எல்லா சர்ச்சும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு 80% பார்த்தா எல்லா சர்ச்சுகளும் என்ன பண்ணுறாங்க, சில காசு கேட்கறது,